ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்தலாமா வாங்க. ஸோ எனக்கு வந்து சூரசம்ஹாரம் நாளை காலம் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் தான் போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வெயிட் பார்க்கணுன்னு நினச்சேன். என்ன வெயிட்டாக இருக்கேன் அப்படின்றத கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் டிவியில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் ஒரு அக்கா வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலில் இப்போ வெளியே கூட்டமே இல்லை. பட் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு டைமு நேரில் சூரசம்ஹாரம் பார்க்குறேன். இது ரொம்ப புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். இது சிவன் கோயில். ஃபஸ்ட்டு சிவனை போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முருகரை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்காக அழகாக அலங்காரம் பண்ணி தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் போய் பக்கத்தில் போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம வதம் பண்ணுற வேலும் சாமியும் பூஜை வைக்க வச்சுருந்தாங்க. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. ஸோ நாங்கள் வந்துட்டு எத்தனை மணிக்கு போனோம், 5, 5:15 அந்த மாதிரியெல்லாம் போயாச்சு. போனதுக்கப்புறம் சூரனை சம்ஹாரம் பண்ணுறது 7, 7:30 ஆயிடுச்சு. நாங்களும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தோம். சூரனை வந்து நல்லா ஆட விட்டு அதுக்கப்புறம் வந்து வதம் பண்ணாங்க. அவ்வளோ கூட்டம், நிறைய பேர் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கெல்லாம் கால் கையெல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா நான் 5 நாள் என்னால் விரதம் இருக்க முடியுமா அப்படின்றது எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் என்னால் இருக்க முடிஞ்சுது. அது நான் நினைக்கும் போது எனக்கே ரொம்ப நல்லா இருக்குது. சூரனை நல்லா ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் முருகர் வந்து வதம் பண்ணிட்டாரு. ஸோ வதம் பண்ணி முடித்ததும் பட்டாசு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாமியோட வேல் வந்து எல்லாத்துக்கும் காமிச்சாங்க. பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனோன்னே பிரசாதம் கொடுத்தாங்க. அது என்னென்னா தயிரில் பழம் எல்லாம் போட்டு நம்ம மாதிரி ஒரு மாதிரி கொடுத்தாங்க பிரசாதம். அது வந்து விரதம் இருந்தவங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பிட்டா வயிறெல்லாம் எரியுது, வாயெல்லாம் கசக்குது. ஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்னாச்சு. ஏன்னா ஃபுல்லாக நம்ம எதுவுமே சாப்பிடாம இருக்கோம்ல, புதுசாக ஒன்று சாப்பிடும்போது அது அப்படி தான் இருக்குமாமா. அதனால் நீங்கள் விரதத்தை முடிக்கும்போது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, ஓகேவா. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு ஒரு ஆப்பிளை வந்து சாப்பிட போகிறோம். இப்போ வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தரலாமா வாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்ததுன்னா 125 இருந்தது. இப்போ வந்துட்டு 119 இருக்குது.